எனக்கு பர்சனலாகவே வந்து பேய்னா ரொம்ப பயம். நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன். வேறு எந்த விஷயத்துக்கு பயப்படவே மாட்டேன். எந்த குடும்பம் கூட வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் போகலாம். ஆனால் நடிகவேல் குடும்பத்திலிருந்து ஒரு விழுது இன்று புரதியாக புறப்பட்டு வந்திருக்கிறது. அவர்கள் அந்த குடும்பம் தோற்றுவிடக்கூடாது. நான் எப்போ கூப்பிட்டாலும் முதல்ல ஃபோனை எந்த விஷயமும் யோசிக்காமல் சொல் நண்பா என்ன நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதர், என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஜீவா சார். ராஜா ராணி தெரி என்ற முரட்டுத்தனமான வெற்றிகளை கொடுத்த ஒரு தம்பி அடுத்து தயாரிப்பு துறைக்கு வருகிற பொழுது எவ்வளவு எதிர்கேள்விகள் இருக்கும் என்றதெல்லாம் தெரியும். அதையெல்லாம் தாண்டி ஒரு கதையை ஓகேப்பட்டது அவ்வளவு சுலபம் கிடையாது. பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு சின்ன பயமும் மனசில் ஏற்படும். ஸோ இப்போ வந்து என்னோட நெக்ஸ்ட் பேபி ஸ்டெப் அஸ் அ ப்ரொடியூசர் சொல்லும் போது எனக்கே காமெடியாக இருக்குது. ஆர்பி சௌத்ரி அவர்களினுடைய பெயரை தள்ளி வைத்துட்டு கடந்த 25 வருட காலத்தில் தமிழ் சினிமா வெள்ள பேப்பராக தான் இருக்கும். அவர் இல்லாமல் அதை விட்டுக்கட்ட முடியாது. சங்கிலி பொங்கலி கதவு தர அதில் ஜீவா சார். அதே மாதிரி ஒரு 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 6 வருஷம் முன்னாடி ரிவைன் பண்ணோன்னா என்னோட ராஜாராணிக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னா என் டார்லிங் ஜீவா தான். நான் எப்போ கூப்பிட்டாலும் எப்போ எதுக்காக கூப்பிட்டாலும் முதல்ல ஃபோனை எந்த விஷயமும் யோசிக்காமல் சொல் நண்பா என்ன நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதர். ஆக்டர் ஒரு மனிதனாக என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஜீவா சார். ஸோ இந்த கதை நான் கேட்டவொடனே சொன்னேன், டார்லிங்கிட்ட சொல்லலாம், ஜீவா டார்லிங்கிட்ட சொல்லலாம், கண்டிப்பாக கேட்பார் அப்படின்னேன். அப்புறம் நான் போய் மீட் பண்ணி சொன்ன உடனே ரொம்ப நல்லாயிருக்கு, ஐக்கும் எனக்கு தெரியும், நான் ஃபுல் கதை கேட்டுறேன் அப்படின்னாரு. கேட்டவொடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ டார்லிங். அண்ட் எனக்கு பர்சனலாகவே வந்து பேய்னா ரொம்ப பயம். எப்படின்னா இப்போ நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் ஷூட்டிங் அப்போது. அந்த ஹோட்டல் வெயிட்டர்ட்டெல்லாம் போனவொன்னே கேட்பேன், ஓகே இல்லை பையா அப்படின்னா ஓகே சார், எனி சவுண்ட்ஸ் இந்த நைட் எனி திங் அப்படின்னா அவன் ஏதாச்சும் மூஞ்சி மாறிச்சுன்னா ஹோட்டல் ரூமை மாற்றிடுவேன். ஏன்னா அவ்வளோ பயம் எனக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த பயந்தாங்கொழிங்க தான் எப்பயுமே வந்து இந்த பேய்க்கு பயந்தாங்கொழிங்க தான் எப்பயுமே பேயை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன். வேறு எந்த விஷயத்துக்கு பயப்படவே மாட்டேன். அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பேயை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் வந்து ஹைக்கு வந்து மகேந்திரன் சார் மூலியமாக நான் மீட் பண்ணேன். அப்போது சும்மா அவர் பேசும்போது ஒரு லைன் சொன்னார். ஸோ அந்த 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 ஷார்ட் கூட ட்ரைலரில் இருக்குது. அது பயங்கரமான சீன். அது ஒரு ஸ்ரீதேவியா வந்து பெட்டு கீழே என்னமோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 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 ஒரு சீன் எனக்கு சொன்னோடனே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. தெளிவாக நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் வந்து ஃபாக்ஸ் ஸ்டார்ட்ட பேசி இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் என் வார்த்தையை நம்பி ஒரு 3 மாதத்தில் ஒரு ஸ்கிரிப்டோடு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் சங்கிலி பொங்கலி கதவு தர ஃபஸ்ட்டு படம் ராஜாராணி ஆடியோ லான்ச்சிங்க தான் நடந்தது. ஸோ அன்னைக்கு ரீவைன் பண்ணி கடவுள் இன்றைக்கி திருப்பி கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு சின்ன பயமும் மனசில் ஏற்படும். ஸோ இப்போ வந்து என்னோட நெக்ஸ்ட் பேபி ஸ்டெப் அஸ் அ ப்ரொடியூசர் சொல்லும் போது எனக்கே காமெடியாக இருக்குது. ஸோ ஒரு ரொம்ப பெரிய பொறுப்பு. நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. இப்படி இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னா அது மக்கள் கொடுத்தது தான். ஸோ இப்போது ஒரு அட்லி அப்படின்னு சொன்னால் கைத்தட்டுறதும் அந்த கார்டுக்கான ஒரு சின்ன மரியாதையும் ஏற்படுத்துறது நீங்கள் தான். அந்த மரியாதையை நம்பி சரி ஓகே இவனும் ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னால் கதை கேட்க முடியக்கூடிய ரீச்சபிளாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் கதை கேட்டு அதில் ஒரு பெஸ்ட்டு டேலண்ட்டை இப்போ முருகதாஸ் சார் என் உருவத்தை பார்த்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைக்காம அந்த கதையை கேட்டு ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சனால தான் நான் ராஜாராணி பண்ண அட்லியாக மாறினேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கிறதுக்கான கேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம பேரை வச்சுட்டு சும்மா நம்ம டைரக்ட் பண்ணிவிட்டு சம்பாரிச்சிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல மற்றவங்களோட வளர்ச்சிக்கும் நம்ம பயன்படணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் ப்ரொடியூசருன்ற ஒரு பெரிய ஸ்டெப்பை நான் எடுத்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் விஜய் சிங் சார். ஏன்னா எப்படி ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கோம், பெரிய ஹிட்டு. 2வது படம் பிளாக் பஸ்டர், ஓகே ஃபைன். அவங்கள எப்படி ப்ரொடியூசராக நம்ம இது பண்ணுவோம். பட் என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சது விஜய் சிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸை நான் வந்து ஒரு ஹோம் ப்ரொடக்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரு படத்துக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணணுமோ அது நேர்த்தியாக, ப்ரொஃபஷ்னலாக, எத்திக்கலாக, நேர்மையாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நான் பெருமைப்படுறேன். அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. என் ஃபேமிலி என்டர்டைனர் வேறு ஒரு ரூட்டில் இருக்கும். ஹைக்கு அவரோட ஸ்டைலில் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தேட்டரில் ஃபுல்லாக சிரித்து குழந்தைங்களோட ஒரு பேய் படம் பார்க்கலான்னா அது இந்த படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஹைக். அண்ட் விஷால் சந்திரசேகர் என்னோட நன்மை. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு மியூசிக் பண்ணியிருக்கான்.
அப்புறம் தெரியல கூட இந்த லாஸ்ட்டு ஹிந்தி சாங் ஒன்று பண்ணும்போது அவரோட ஹெல்ப்பும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ விஷால், இந்த படம் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் சுரேஷ், இளையராஜா அண்ட் கம்ப்ளீட் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ். மனித பிறவியில் 3 போராட்டம். தனது இளமையில் தனது உடம்போடு போராடுகிறான், முதுமையில் உயிரோடு போராடுகிறோம், இடையிலே சமுதாயத்தில் வாழ்க்கையோடு ஒரு போராட்டம். அந்த வகையில் ஜங்கிலி பொங்கலி கதவத்துற இந்த படத்தில் 4 இளைஞர்களுடைய போராட்டமாக அதை நான் பார்க்கிறேன். முதலில் எங்களது அண்ணன் மரியாதைக்குரிய ராதா ரவி அண்ணன் சொன்னது போல, ஒரு 30 வயதுக்குள் ஒரு தமிழினுடைய பெருமை, அதில் 2 பெரிய ஹிட்டு. இது எப்படி சாத்தியம்? உடல் ஒழுக்கம், சுய ஒழுக்கம், டெடிகேஷன், வாழ்வி நினைத்து பயம், இதெல்லாம் இருந்திருந்தால் மட்டும்தான் உலக பிரசித்தி பெற்ற ஃபாக்ஸ் ஸ்டாரில் தொடையோடு இந்த இளம் வயதில் தயாரிப்பாளராக அடியெடுத்து வைத்திருக்க முடியும். அந்த வகையில் தயாரிப்பாளர் என்ற ஒரு புதிய போராட்டத்தில் களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பி அட்டி. இரண்டாவது, நானெல்லாம் யாரை பார்த்து நடிக்க வந்தேன்னு எனக்கே தெரியாது. நடிகவேல் அவர்கள் தெய்வமாக மேலே இருக்கிறார். அவரை 100% உள்வாங்கியவன், ஒரு ஏகலைவன். அந்த எந்த குடும்பம் கூட வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் போகலாம். ஆனால் நடிகவேல் குடும்பத்திலிருந்து ஒரு விழுது இன்று புரதியாக புறப்பட்டு வந்திருக்கிறது. அவர்கள் அந்த குடும்பம் தோற்றுவிடக்கூடாது. அந்த வகையிலே அது தாண்டி எனது இந்த சினிமா உலகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எனது எழுத்தை சப்போர்ட் பண்ணி, என்னையெல்லாம் சப்போர்ட் பண்ணி மேலே ஊக்குவிப்பதன் மூலமாக ராதாரவியனுக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. இருந்தாலும் கூட நீ நல்லா வருவா தம்பி அப்படின்று தடுமாறுகிற காரணத்தில் என்னை தடம் மாறாமல் கைகொட்டி அழைத்து சென்ற நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர். என் வாழ்வினுடைய இந்த ஒரு நிலைக்கு அவர் நிச்சயமாக ஒரு காரணம். அவருடைய உடன் பிறந்த தங்கையினுடைய மகன் ஐக்கு சாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்து விடவில்லை. ஒரு பிரியதர்சன் என்ற ஒரு பல்கலைக்கழகம், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய பல்கலைக்கழகத்தில் பயிற்று ஐக் ஒரு இளைஞன், காட்டுத்தனமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு 5 வரிகளிலே ஒரு கதையை சொல்லி நிச்சயமாக சரி செய்துவிட முடியாது. ஏனென்றால் பயந்து தான். ஏனென்றால் ராஜாராணி தெரி என்ற முரட்டுத்தனமான வெற்றிகளை கொடுத்த ஒரு தம்பி அடுத்து தயாரிப்பு துறைக்கு வருகிற பொழுது எவ்வளவு எதிர்கேள்விகள் இருக்கும் என்றதெல்லாம் தெரியும். அதையெல்லாம் தாண்டி ஒரு கதையை ஓகேப்பட்டது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த பரீட்சையில், அந்த அக்கினி பரீட்சையில் வெற்றி பெற்று இன்றைய தினம் இந்த நிலைக்கு வந்திருக்கக்கூடிய ஐக்கு ஆதரவளித்த அத்தனை நல்ல இதயங்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கம். 2. மூன்றாவது, தமிழ்நாட்டில் கடந்த 25 வருடங்களில் ஒரு மனிதனை தள்ளி வைத்து தமிழ் திரையுலகத்தை பற்றி பேசிவிட முடியாது. ஆர்பி சௌத்ரி. இந்த ஆர்பி சௌத்ரி அவர்களினுடைய பெயரை தள்ளி வைத்துட்டு கடந்த 25 வருட காலத்தில் தமிழ் சினிமா வெள்ளை பேப்பராக தான் இருக்கும். அவர் இல்லாமல் அதை விட்டுக்கட்ட முடியாது. நிறைய இயக்குநர்கள் இங்கு தந்தவர், நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களை தந்தவர், நிறைய நடிகைகளை தந்தவர். அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த அண்ணன் சொன்னதை போல நான் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளருடைய போல அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் சக தொழிலாளிகளையும் தோள் கொட்டு அப்படி தாளாட்டி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ஜீவா. அவன் வெற்றி பெற்றிருக்கிறார், நிறைய வெற்றி பெற்றிருக்கிறார். இடையில் வெற்றிக்கான போராட்டம். அவர் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னு போராடலை, அவர் வெற்றிக்கான ஒரு போராட்டத்தில் இருக்கிறார். ஸோ தயாரிப்பாளர் என்ற ஒரு போராட்டத்தில் தம்பி அட்லி, ஒரு இயக்குனர் என்ற ஒரு போராட்டத்தில் அட்லி, விட்ட வெற்றி மீண்டும் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கக்கூடிய தம்பி ஜீவா, 5வது படமாக எட்டி பிடித்திருக்க விஷால் சந்திரசேகர். இந்த 4 இளைஞர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நாங்களெல்லாம் வெற்றி பெற்றது போல எல்லாம் உள்ள இறைவனோட ஆசீர்வாதத்தோடு ஜங்கிலி புகழி வெற்றி பெற்று எல்லாரையும் இன்புற்றிருக்க செய்யும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிற நண்பன்.